நாமத்தினாலே மனமாக வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் சுகபலன் ஜீவனை கொடுத்து வழிநடத்தி வந்தார். அந்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா சார். ஆகவே கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே வாய்ப்பினை கொடுத்த நம்முடைய திருச்சபையினுடைய போதகர் அம்மையார் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பணியாற்றுகிற நம்முடைய கமிட்டி அங்கத்தினர்கள், நம்ம மத்தியில் இருக்கிற நம்முடைய போதக சகோதரர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைக்கு நம்முடைய திருச்சபை பீப்புள் ஆஃப் காட், ஃப்ளாக் ஆஃப் கிரைஸ்ட், இறை மக்கள் கிறிஸ்துவினுடைய மந்தையாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு தலைப்பை கொடுத்து நம்மை தியானிப்பதற்கு அழைத்திருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு கொடுக்கப்பட்ட யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 6 உள்ள வசனத்தை வாசித்து உங்களுக்கு தெரியும். அநேக நேரங்களில் நீங்க கேள்விப்பட்டிருக்கு குட் ஷெப்பர்டை பத்தி, இல்லையா? many more times we often hear about the good shepherd. நல்ல மெய்ப்பனை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம் என்னன்னா, இந்த மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7 ஆகிய இந்த 3 அதிகாரங்களை நான் அடிக்கடி படிப்பது உண்டு. ஏன்னா அநேக மிஷனரிகள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை வாசித்து பார்க்கின்ற போது இந்த 3 அதிகாரமும் அவர்கள் வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்களை செய்ததாக சரித்திரத்திலே வாசிக்கிறோம். Matthew chapter 5, 6, 7 is a marvelous chapters in the Bible. It changes many more situations or many more people in this world. உலகத்தில் நிறைய பேரை மாற்றி இருக்கிறது. There are some examples. உங்களுக்கு தெரியும் விவேகானந்தர். ஏற்கனவே சொன்னேன்னா ஞாபகம் இல்லை, இந்த ஞாபகப்படுத்துகிறேன். ஒருவேளை நான் வசிக்கிற பகுதியில் கேஆர்புரம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனில் சுவாமி விவேகானந்தா மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அங்கே போகும்போது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அந்த சுவாமி விவேகானந்தாவுடைய வாழ்க்கை அப்படி ஒரு உன்னதமான உயரத்திற்கு அல்லது உன்னதமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு ஃபவுண்டேஷனாக இருந்தது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தான். Matthew chapter 5, 8 தான். இது நம்முடைய தேசத்தில் அதெல்லாம் வெளிக்கொண்டு வர மாட்டாங்க. அவருடைய சுயசரித்திரத்தில் எழுதியிருக்கிறாரு. சரிங்களா? என்ன சொல்லுகிறது? இருதயத்திலே சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் கடவுளை தரிசிப்பான். இல்லையா? பியூர் இன் ஹார்ட் they will see God. கடவுளை காண்பார்கள். இதுதான் அவர் வாழ்க்கையவே மாற்றி போட்டது என்று சொல்லி அவர் சிக்காகோ என்கிற அந்த மாநிலத்திலே 3 hours பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. நம்முடைய இந்திய தேசத்தில் மகாத்மா காந்தி நம்ம பற்றி தெரியும், இல்லையா? மகாத்மா எல்லா ரூபா நோட்லையும் அவருடைய போட்டோ வந்திருக்கிறது. நிறைய காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் இந்த மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கையை வாசித்து பார்க்கும் பொழுது கூட அவர் எவ்வளவோ தேசத்துக்காக பட்டம் பெற்ற ஒரு பெரிய அட்வொகேட். அவர் வெளிநாட்டில் படித்து வந்தவர். தேசத்திலே விடுதலைக்காக அவர் போராட வேண்டும் என்று பலவித காரியங்களை யோசித்துக் கொண்டிருந்த பொழுது அவருடைய நண்பர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்ற எத்தனை பேரோ வாழ்க்கையில் வந்தார்கள். ஆனால் ஒரு நாள் இரவு அவர் படுத்திருக்கின்ற போது அவர் அடிக்கடி படிக்கிற ஒரு வாழ்க்கையில பகவத்கீதையும் படிப்பாராம், அதே போல பைபிளையும் படிப்பாராம். அதுல மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7 அந்த 3 மலைப்பிரசங்கம் அவர் ரொம்ப இஷ்டமாக இருந்ததுனால அவர் படிப்பாராம். அப்போ ஒரு நாள் இரவு என்ன செய்வது, இவர்கள் ரொம்ப ஆங்கிலேயருடைய கொடூரம் இந்தியாவை பயங்கரமாய் மாற்றி கொடுக்கன்னு சொல்லி யோசித்த பொழுதுதான் அந்த மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம் சொல்கிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பீஸ் மேக்கர்ஸ் will inherit this earth என்று எழுதப்பட்டது. அந்த காரியம் அவரோடு இடைப்பட்டதுனால தான் ஒரு மறுநாளிலே சத்தியாகிரகம் என்கிற ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறதே என்று சொல்லி சண்டை போடாமல் உண்ணாவிரதம் இருந்து தேசத்தை வழிநடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். உலக பிரசித்திப்பட்ட கத்தோலிக்க திருச்சபையிலே இன்றைக்கு புனிதராக அவர்கள் ஆக்கியிருக்கிற அந்த அன்னை தெரேசா, அந்த அம்மையாருடைய வாழ்க்கையை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு காரியம் வாழ்க்கையில பெரிய காரியமாக நடக்கல. ஒரு நாள் அவருடைய நோவிஷேட்ல அவங்க சிஸ்டராக இருந்த பொழுது அந்த சிற்றாலயத்தில் அவர்கள் அமர்ந்திருந்த போது காலையில ஜெபிக்கும் போது அவர் உள்ளத்துல ஒரு சத்தம் கேட்டதாம், நான் தாகமா இருக்கிறேன், ஐ தர்ஸ்ட். அப்ப இவங்க நினைச்சாங்களா, நான் சரி நிறைய பைபிள் படிச்சிருக்கேன், பிரசங்கம் கேட்டதுனால எனக்கு ஏதோ உள்ளத்துல எனக்கே என்ன செய்யுது இந்த எண்ணம் வருகிறது என்று யோசனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அன்று இரவு வந்தார்கள். இரவு ஜெபிக்கும் போது அதே சத்தம் கேட்டது. மறுநாள் வெரி நெக்ஸ்ட் டே ஜெபிக்கும் போது கூட ஐ தர்ஸ்ட். அப்போ ஒரு கேள்வி கேட்டுதான்,
யாரு ஆண்டவர், யாரு நீங்க எங்க உள்ளத்துல அப்படி சொல்றீங்க, யார் தாகமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் யோசித்த பொழுதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த நாளில் வெளிப்பட்டு சொன்னார், மகளே நான் தாகமா இருக்கிறேன். இந்தியாவில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் குஷ்டரோகம் என்கிற அந்த கொடிய வியாதியினாலே ரோட்டோரங்களிலே வாழ்க்கையை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கேட்பாரற்று கிடக்கிறார்கள். நீ போய் உதவி செய்ய மாட்டாயா? இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால அந்த அம்மையார் உலகத்தில் 1800க்கு மேற்பட்ட நாடுகளிலே அவருடைய ஆசிரமம் இருந்தது என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் இருக்கிறது. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து மகத்துவமான காரியங்களை செய்தார்கள் அன்னை தெரேசா. That's a single word from the mouth of Jesus Christ when he was crucified on the cross. When he was on the cross, இயேசு சிலுவையில இருக்கின்ற பொழுது மொழிந்த ஒரு வார்த்தை, 5வது வார்த்தை என்னது? I thirst. நம்மளும் தான் வருஷா வருஷம் என்ன கொண்டாடுறோம்? லெந்து நாட்களை கொண்டாடுறோம், குட் ஃப்ரைடேயை கொண்டாடுறோம், அதே வார்த்தை கேட்கிறோம். மாற்றம் வந்திருக்கிறதா? Can you ever obey the word of God? கடவுளுடைய வார்த்தைக்கு என்றைக்காவது நீ கீழ்ப்படிந்திருக்கிறாயா? உங்களில் சிலர் உட்கார்ந்திருக்கிறீங்க, உங்கள்கிட்டையும் அநேக வேத வசனம் உங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவங்க மனதை கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். உண்டா இல்லையா? எஸ். You should obey. Ask God for the help. கடவுள்கிட்டே கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியம் உள்ளத்துல வந்துட்டு இருக்கேன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ லார்ட், பிகாஸ் he is the one almighty, omnipresent, omnipotent God. We are not worshipping a God. He is the almighty God, not a symbol God. Our God is a God of universe, Lord of Lord, King of Kings. ஆகவே தான் இந்த வேதம் மகத்துவமானது பாருங்க. ஆகவே இன்றைக்கு நம்ம வேதம், நம்ம திருச்சபை என்ன சொல்கிறது? people of God, flock of Christ. இறை மக்கள், தேவ ஜனங்கள் அல்லது விசுவாசிகள், தேவனுடைய மந்தை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மந்த அப்படின்னா என்ன? மந்த பைபிள் அநேக இடங்கள் சொல்லப்பட்ட மந்த என்ன மந்த? ஆட்டு மந்தை தான் இல்லையா? there are two kinds of ஆடுகள் இருக்குது. ஒன்னு கோட், இன்னொன்னு என்னது? ஷீப் இல்லையா? 2 வகையான ஆடு கூட்டம் இருக்கிறது. ஒன்று, அது பல உங்களுக்கு சொல்ல தெரியும், நிறைய பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, எனக்கு தெரியும். அந்த வெள்ளாடை ஏன் சொன்னார் ஆண்டவர்? நியாயத்தீர்ப்பன்றைக்கு கூட ஜனங்களை என்ன பண்ண போறார்? அகில உலக ஜனங்களை நியாயத்தீர்ப்பன்றைக்கு இயேசு ராஜா சிங்காசனம் அமர்ந்திருக்கும் போது தன் கூடி வரக்கூடிய எல்லா லட்சாதி கோடியான ஜனங்கள், மில்லியன் கணக்கான ஜனங்கள் இயேசுனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கின்ற போது அன்றைக்கு நியாய தீர்ப்பு ஒன்று கொடுக்கப்பட போகிறது. அக்கார்டிங் டு 1 Corinthians chapter 5:10, 2 Corinthians 5:10 இல்லையா? அதுபடி எல்லாரும் போனோம். அப்ப அன்னைக்கு போகும்போது ஆண்டவர் 2ஆக பிரிப்பார் அந்த கூட்டத்தை. ஒன்று வலது பக்கத்துல, ஒன்று இடது பக்கத்துல. இடது பக்கத்துல உள்ளது வெள்ளாடு, வலது பக்கத்துல உள்ளது செம்மறி ஆடு, ஷீப் அண்ட் கோட்னு பார்க்கிறோம் இல்லையா? ஆகவே இந்த நாளில் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன் ஷீப்பு? அதாவது ஷீப் வந்து உண்மையில கீழ்ப்படியக்கூடிய ஒரு காரியம். நம்ம சண்டே ஸ்கூலில் ஒரு பாட்டு உண்டு, நான் அடிக்கடி என் வீட்டில் போர் அடிக்கும் போது தான் போட்டு பார்ப்பேன். டாம் அண்ட் ஜெர்ரி பார்க்கறது வழக்கம் உண்டு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் என்னன்னாக்கா, இந்த சண்டே ஸ்கூல், இந்த ஸ்கூல் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இது போட்டு கேட்பேன். அவங்க ஸ்கூலில் படிக்கிற பாட்டு பாபா பிளாக் ஷீப் ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் நான் கேட்கும்போது இருந்த நிறைய ஸ்டாண்ட்ஸாலாம் இன்னைக்கு மாறி போச்சு. பாபா பிளாக் ஷீப் ஹெவி அணி ஃபுல்ல எஸ்ஆர் 3 பேக்ஸ், இப்போ 5 பேக்ஸ் ஃபுல்லுங்குது. அது எல்லாமே சேர்த்து சொல்கிறாங்க, தெரியல. சில இது ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லையா? அப்போ இன்னொரு பாட்டு உண்டு, மேரி ஹேட் அ, ஹவு many of you know this song? தெரியுமா தெரியாதா? மேரி, அந்த பாருங்க, அந்த பார்க்கும்போது ஆட்டுக்குட்டி வளர்ப்பான். அது என்ன பண்ணுவாங்க, தலையை ஆட்டிகிட்டே போய் ஸ்கூலில் கூட எட்டி பார்த்து விட்டு டீச்சர் அப்படின்னு ஓடி போயிடும். உடனே வழியே படுத்துருவோம், ஓடி வரும். ஆசை பண்ணி பார்ப்பேன், ஆண்டவரே நானும் அந்த ஆடா, மேரி had a little lamb, my Jesus had a little lamb, I am Lord. நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் ஒரு உங்களுடைய ஆட்டுக்குட்டியாக இருக்க வாழ விரும்புகிறேன். அந்த பாட்டை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? அது போல இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, நம்ம வாழ்க்கையில வாசிக்கேட்ட இந்த நம்ம ரீடிங்ல பார்த்தீங்கன்னா, காஸ்பல் ஜான் சாப்டர் 10 1-6 படிச்சிருக்கிறோம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிய வாசிச்சிருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16 11-15 வாசித்திருக்கிறோம் இல்லையா? ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணா கொடுக்கப்பட்ட நேரம் பத்தாது. ஆகவே இன்னைக்கு மிக சுருக்கமாக உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மந்தை என்பது என்ன இல்லையா? வாட் இஸ் த ஃப்ளாக்? ஆண்டவருடைய அந்த மந்தை என்பது என்ன என்பதை இப்ப நம்ம முதலாம அறிந்து கொள்ளணும். அடுத்தது இந்த மந்தையிலே 5 காரியங்கள்
மந்தைக்கு தேவையான உண்மையான மந்தை அல்லது கடவுளுடைய மந்தைக்கு 5 குவாண்டிட்டி இருக்குது. அதே போல இன்னொரு காரியம், அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய மந்தையை பற்றி கூட என்ன பண்ண போறோம், சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய இந்த நாளுடைய தலைப்பை பார்த்தீங்கன்னா, ஒருவர் இப்படி சொன்னார், the church is not a crowd but it is a covenantal community led by good shepherd who laid down his life for us. The church is not a crowd. சபை என்பது கூட்டம் அல்ல. இன்னைக்கு கூட்டத்தை தான் ஏற்கிறாங்க. அந்த சபைக்கு போங்க 7 ஆராதனை நடக்குது, அந்த சபைக்கு போங்க 10 ஆராதனை நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வெளியே வரும்பொழுது பாருங்க, வெற்றிடமா தான் வராங்க பாருங்க. மண்டே டு சாட்டர்டே they have no fruits in their life. கிறிஸ்தவர்களுக்கே உரிய அந்த அடிப்படை அன்பற்றவர்களாகத்தான் இப்படிப்பட்ட கூட்டமாக சென்று ஆராதிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அதான் கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கும் வளராமல் இந்தியாவில் இருக்குது. ஆகவே தான் பாருங்க, இந்த church is not a crowd but it is the covenantal community led by good shepherd who laid his life for us. அது உடன்படிக்கையின் ஒரு கூட்டமாக இருக்கணும். கர்த்தர் நம்மளோட, ஆகவே தான் ஒவ்வொரு மாதமும் கர்த்தருடைய பந்தி எடுக்கிறோம். என்ன சொல்றோம், இது உடன்படிக்கையின் சரீரம், இது உடன்படிக்கையின் இரத்தம். This is a covenant blood, it's a covenant body. The Almighty God covenant with us. Whole Bible tells about the covenant of God. கடவுளுடைய இந்த முழு வேதாகமும் கடவுளுடைய உடன்படிக்கையை பற்றி பேச. ஆகவேத்தான் நம்ம கையில் வச்சு பைபிள் சொல்கிறது, the Old Testament and New Testament. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. கன்னடದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ. அருமையா இருக்கு. அந்த உடன்படிக்கைங்கிற வேர்டு அங்க இருக்கு. டெஸ்டமென்ட் ஏதோ டெஸ்டமென்ட் யோசிக்கிறோம் இல்லைங்க, அது உடன்படிக்கை தான். ஒரு காவனன்ட்டுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன, டெஸ்டமென்ட் அர்த்தம். தமிழ்ல என்ன, ஏற்பாடுன்னு ஏதோ ஏற்பாடு ஆண்டு ஏற்படுத்தி போயிட்டார் என்பதல்ல. உடன்பாடுக்கு அந்த நாட்கள் உடன்படிக்கை. காவனன்ட்டுக்கு இன்னொரு தமிழ் வேர்டு என்ன, ஏற்பாடு. கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை தான் அந்த வேதம் சொல்கிறது. ஆகவே பாருங்க, வேதம் சொல்கிறது. அப்ப இன்னொரு ஊழியக்காரர் சொன்னாரு, வாட் இஸ் த flock of Christ? God wants us to hear and follow. கடவுள் நம்மிடத்திலே கேட்க நம்மை ஊக்குவிக்கிறார். கேட்டதோடு அல்ல, ஃபாலோ பண்ணதுக்கு ஒரு. ஏதோ கேட்ட 4 சவரு காண்டி போனோம்னா அவ்வளோதான், சாய் பாய் நெக்ஸ்ட் வி வில் மீட், அப்படி அல்ல. இங்க கேட்கிற காரியம் மண்டே டு சாட்டர்டே உன்னுடைய தனி வாழ்வு, பர்சனல் லைஃப், யுவர் ஃபேமிலி லைஃப், யுவர் சோசியல் லைஃப், wherever you go it will affect you. மறந்துடாதீங்க, இங்க கேட்கிற சத்தியம் சமுதாயத்தில் போகும்போதும் தனி வாழ்விலையும் குடும்ப வாழ்விலும் உள்ள என்ன செய்யணும், பாதித்து கொண்டே பேசிக்கொண்டே இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே இந்த நாளினுடைய இந்த flock of Christ பத்தி, சர்ச்சை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருக்கலாம். நிறைய காரியம் இருக்கு, 50 பக்கம் இருக்குது. நான் 2021-22 ஒரு அபிக்கர பகுதியில் ஒரு பைபிள் கிளாஸ் எடுத்தோம் ஒரு வீட்டில். அப்போ இந்த சர்ச்சை, இந்த flock of Christ பத்தியே 3 மாசம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், எவ்ரி வீக். சரிங்களா, அதெல்லாம் பேசுகிற நேரம் இல்லை, இந்த ஓடிட்டு. அதுக்கு 9:05 இருந்து இப்போ 9:20 வரப்போகுது. டயத்தை பார்த்துல மற்ற நேரம் ஓட மாட்டாங்க இல்லையா, பிரசங்கத்துக்கு வந்த உடனே வேற ஓடி போயிட்டு எனிகா. ஆகவே பாருங்க, இன்னைக்கு பார்க்கிறோம். ஆகவே ஒரு சில பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகளை கேட்க போறோம். பாருங்க, முதலாவது ஜான் வெஸ்லி என்கிற மனுஷன் சொன்னாரு, கற்றுக்கொள்கிற கிறிஸ்தவர்கள், வளருகிற கிறிஸ்தவர்கள் கற்பதை நிறுத்தும் போது வளருவதை நிறுத்துகிறார்கள். கற்றுக்கொள்கிற கிறிஸ்தவர்கள், ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அனுதின வாழ்க்கையில he wants to learn something, is eager to learn from the word of God, from the life of Christ, from the church, from the holy man's life. பரிசுத்தவானுடைய வாழ்க்கை, திருச்சபையில வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டே இருக்கணும். அதான் ஒரு உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, கற்றது கைமண் அளவு, கல்லாதது. நல்ல பழமொழி சொல்றோம், பைபிள் அப்படித்தான். சரிங்களா, படிச்சுட்டோம், 2 அதிகாரம் படிச்சுட்டோம், தூங்கக்கூடாது. லேட்டாக கொஞ்சம் ஃப்ரீ டைம்னா கொஞ்சம் எடுத்து we can go through the பைபிள். ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு என்ன வசனம் பிடிக்குது, அந்த அதிகாரமோ அதை படித்து அடிக்கடி. எனக்கு பைபிள்லேயே இந்த செயின்ட் பால் அவருடைய ஒரு லைஃப் ரொம்ப இஷ்டமான காரியம். அடிக்கடி அவரை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பேன். அப்படி நம்ம வாழ்க்கையில் மறந்துடாதீங்க, கர்த்தருடைய வார்த்தை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் பைபிள் சொல்லுது, God wants us to hear and follow. Not only hear, we should follow him. அதுதான் இன்னைக்கு முக்கியமானது. இன்னொரு சொன்னாரு, ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் என்கிறவர், மிஷனரி தரிசனம் இல்லாமல் மிஷனரிகளை அனுப்பாத சபை உயிரற்ற சபை, நற்செய்தி பணியில் உற்சாகமற்ற சபை உறைந்து போகும். அப்ப சர்ச் must do the missionary work. At least we must support the missionary work in the India.
இல்லை வேற வேற இந்த வில்லேஜ் மிஷினரினா உடனே IMS IM FMBன்னு நினைச்சிடாதீங்க. இந்த வில்லேஜ் சர்ச்சஸ் ஆல்சோ those who all suffer for the word of God, for the ministry, they are also missionaries. மறந்துடாதீங்க. அவர்களுக்கு நம்ம என்ன கண்காண கஷ்டப்படக்கூடிய உண்மையாய் ஊழியம் பண்ணக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா உதவி பண்ண வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலேயும் கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய மந்தையை பற்றி பார்க்க போறோம். பைபிள்ல 18 வகையாக மந்தை வேத சொல்லப்பட்டிருக்கிறது. அது வேகமாக வாசிச்சிட 18 சொல்ல போறது இல்லை. அதிலிருந்து சில காரியங்களை சிந்திக்க போறோம். கவனிங்க. முதலாவது காரியம் என்ன? ஆதியாகமம் 29:2, ஜெனசிஸ் சாப்டர் 29:2, தண்ணீர் காட்டப்படும் மந்தை. என்னையா தண்ணி காட்டாது? தண்ணி காட்டிட்டு போறீங்கன்னு ஏமாத்துற அந்த தண்ணி காட்டுறது அல்ல. சங்கீதங்களின் புத்தகம் 23 யோசனை பண்ணி பாருங்க. என்ன பண்ண? அவர் என்னை எங்க மேய்க்கிறாரு? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. that is the தண்ணீர், that is the water. சரிங்களா? அதுதான் தண்ணீர் காட்டப்படும் மந்தை. இரண்டாவது பார்வையிடப்படும் மந்தை. கடவுள் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். பைபிள் சொல்கிறது 2 Chronicles chapter 16:9, 2 நாளாகமம் 16:9 சொல்கிறது, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை வழங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. We never ever hide ourselves from the sight of God. கடவுளுடைய பார்வையில் இருந்து நம்மை ஒரு நாளும் ஒருபொழுதும் மறைத்துக் கொள்ள முடியாது. அவர் என்னை காண்கிற தேவன். மூன்றாவது மெய்ப்பருக்கு பின் செல்லும் மந்தை. ஆதியாகமம் 32:16, மெய்ப்பனா நல்ல மெய்ப்பனா இயேசுவுக்கு பின் செல்லக்கூடிய மந்தை. அடுத்தது மெதுவாக நடத்தப்படும் மந்தை. இல்லையா? நம்ம சில சொல்லுவாங்க, சில சபைக்கு நான் போறேன், எல்லா ஆக்சுவலாக நான் காமன் ஊழியக்காரன், காமன் மினிஸ்டர், நான் வந்து சர்வன்ட் ஆஃப் காட். எல்லா சபைக்கு கூப்பிடுற சபைக்கு போவேன், ஏழை சபைக்கு உடனே போவேன். ஏன்னா அவங்களுக்கு காணிக்க வாங்குறது எல்லாம் அவங்களுக்கு உதவி பண்ணணும் இல்லையா? உபவாச கூட்டங்கள். எங்களுடைய ஊழியத்திலுடைய ஒரு காரியம் என்னன்னா, எவ்ரி ஃபர்ஸ்ட் சண்டே ஃபர்ஸ்ட் வீக் வந்து நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 7 வில்லேஜை விசிட் பண்றேன். எல்லாம் ரிமோட் வில்லேஜஸ் தான், பார்டர் டு த பங்காரப்பட்ட பக்கத்தில் உள்ள வில்லேஜஸ். FMB சபையிலேருந்து மினிஸ்டர் வெளியே போனவங்க சொந்த இடத்துல வீடு கட்டி இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் எங்களால் உதவினா, அந்த பண உதவி இல்லைங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கல்யாணம் நடத்துறதோ சாவு எடுக்கிறதோ மற்ற கம்பெனி கொடுக்குறதோ ஞானஸ்தானம் எல்லாத்துக்கும் போய் என்ன செய்தேன், என்னுடைய சொந்த இதில் போய் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் திங்ஸ். ஏன் தெரியுமா? அங்கே போனோன்னா தெரியும். அன்னைக்கு அதே போல் சபைகளுக்கும் போகிறோம். மெதோ சபைகளை வேகம் கைத்தட்டாலே சோத்திர ஆண்டவரே சோத்திரங்க, அது அல்லங்க, வேகமாக ஆடி சபையில தான். வெளியே போனா ஒன்று டம்முன்னு போயிருது இல்லைங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் இல்லையா? அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட. தப்பு சொல்லல, எல்லா நேரம் அமைதியா பாட முடியாது. வீட்டில் சந்தோஷம் பாடுங்க. நான் சொன்னாங்களே, இந்த கர்நாடிக் சாங் கேத்தலிக்ல இருக்கு, அந்த பாட்டெல்லாம் போட்டு நான் கூட சேர்ந்து பாடுவேன். ஆவியில மகிழ்ந்து இருப்பேன் எங்க வீட்டில். அது that is essential in our life. நம்ம கண்டிப்பா தேவையான காரியம். ஆனா கூடி வரும்போது அப்படி ஆறாவாரம் ஆட்டம் பாட்டம் போட்டா நீ போடு. அதே ஆட்டம் பாட்டம் எங்க இருக்கணும்? சமுதாயத்தில் இருக்கணுமே, கிறிஸ்துவிற்காக சாட்சியாக அங்க இல்லை. அதுவல்ல வாழ்வு. அதான் மெதுவாய் நடத்துகிற ஆண்டவர். அன்னைக்கு நேரங்கள் எங்களுடைய பெந்தகோஸ் நண்பர்கள் கேட்பாங்க, என்னப்பா நீ இவ்வளவு பிரசங்கம் பண்ற, இவ்வளவு சத்தியம் தெரியுது, எல்லாம் சொல்ற, எல்லாம் நல்லா அழகா பிரசங்கம் பண்ற, ஜெபம் பண்ற, எல்லாம் பண்ற, வந்துரு பேசாம அங்கேயே கலத்தி போட்டு சொல்லுவான். இல்ல வர மாட்டேன். ஏன்பா உங்க சபையில் ஆவி இல்லம்மா? இல்லப்பா நாங்கள்லாம் கான்வென்ட் ஸ்கூல், யூ பீப்புள் ஆர் கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்லுவேன். யாராவது அரசாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் தான் மன்னிச்சுக்கிடுங்க. இப்போ உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை, நான் படிக்கும் போது இந்த கவர்மெண்ட் ஸ்கூலு 9 மணிக்கு ஸ்கூல்னா 9:30 மணிக்கு கூட போகலாம். டீச்சர் என்ன செய்ய மாட்டாங்க? நெவர் கொஸ்டின் அஸ், எங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய அட்டெண்டன்ஸ் தான். எப்போ வீட்டுக்கு போகணுமோ, டீச்சர் வீட்டுக்கு போகணும், வயிற்று வலிக்க போப்பான்னு அனுப்பிடுவாங்க. ஆனால் கான்வென்ட் ஸ்கூல் அப்படி இல்லை. எப்படி? 8:30க்கு ஃபர்ஸ்ட் பெல் ஸ்கூல் அசம்பிள்னா எத்தனை மணிக்கு கொண்டு விடுவீங்க? 8:29க்கு உள்ள இருக்கணும் இல்லையா? அர்ஜென்ட்டாக காலைல பார்த்தா ஐயோ பரிதாபமாக இருக்கும். உட்காந்து அப்பா அம்மா ஃபோன் பேசிக்கிட்டே அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டேன் பெங்களூரில் பார்க்குறோம். ஏன்? கான்வென்ட் ஸ்கூலில் ஷூ ஒழுங்காக போடணும், சாக்ஸ் போட்டுக்கணும், யூனிஃபார்ம் போடணும், பேக் எடுக்கணும், எல்லாம் டீசெண்டாக போகணும் இல்லையா? இஷ்டப்படி நடக்க முடியாது. அதுதான் நம்முடைய சபைகள். அவங்க சபை அப்படி இல்லை. நீ எப்படினாலும் ட்ரெஸ் பண்ணிக்கலாம், எப்படினாலும் ஆட்டம் போட்டுக்கலாம், லெட் தம் கோ. ஆனால் அவங்களும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், நல்ல சபைகள் இருக்கிறது, ஊழியம் பண்ணுறாங்க. நான் பொதுவான காமன் டிஃபரன்ஸ் சொல்லி கொடுத்தேன். சரிங்களா? ஆகவே பைபிள் சொல்கிறது மெதுவாய் நடத்தப்படும் மந்தை.
அடுத்தது தன் தன் ஸ்தானத்திலே மேயும் மந்தை. பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய திருச்சபைகளில் தான் ஊழியக்காரர்களை, எல்லா ஊழியக்காரர்களையும் அல்ல, சபைக்கு ஏற்ற ஊழியக்காரர்களை கொண்டு வந்து பிரசங்கம் பண்றாங்க, கன்வென்ஷன் கூட்டம் வைக்கிறாங்க பண்றாங்க. ஆனா சில சபைகளை பாருங்க, ஆவிக்குரிய சபையில அந்த பாஸ்டர் மட்டும் தான் பிரசங்கம் பண்ணுவாரு, அவருடைய உபதேசத்தை மட்டும் தான் கேட்பாங்க, அவருடைய சத்தியத்தை மட்டும் கேட்பாங்க, மற்ற யாருடைய மிங்கிளாகவே மாட்டாங்க. ஆனா பைபிள் அப்படி சொல்லல. இயேசு எல்லாரையும் நேசிக்க சொன்னாரு. உன்னை நேசிப்பது போல, பாத்தீங்களா? அங்க இல்ல, அங்க சரி. அடுத்தது பழுகி பெருகும் மந்தை. மந்தை என்பது அப்படியே உட்கார்ந்து போக கூடாது. நமக்கு ஒரு இப்ப நிறைய ஃபர்ஸ்ட் 1 2 3 அங்க ஒரு கொஞ்சம் இடம் இல்லை. இதுக்கு நம்முடைய இருதயத்தில் பாரம் வரணும். ஆண்டவரே, எங்க சபையில இதெல்லாம் இடம் காலி இருக்கு சுவாமி, ஆத்துமாக்களை தாரும் என்று ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்புங்க? நம்முடைய பொறுப்பு. செயல்படணும். செயல்படும் விசுவாசம் உள்ளவர்களாய். அதான் அடுத்தது சொல்லுது, பழுகி பெருகும் மந்தை. அடுத்தது மீட்பரால் காக்கப்படும் மந்தை. கர்த்தர் நம்மை காக்கிறவர். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. எப்படி காக்கிறாரா? எப்படி காக்கிறார் ஆண்டவர்? தூங்காமல் உறங்காமல், பகலிலே நிலவாகிலும் இரவிலே வெயிலாகிலுமா? எப்படி? பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தாமல் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். என்றைக்காவது உணர்ந்திருக்கிறீங்களா? ஆண்டு எவ்வளவு ஒரு உண்மையான அருமையான தேவன் நம்ம ஆண்டவர். அதான் காக்கப்படும் மந்தை, மேய்ப்பரால். சரியாய் மேய்க்கப்படாத மந்தை. அடுத்தது அப்புறம் சிதறடிக்கப்படும் மந்தை. அது எங்க இருக்கு? எரேமியா 31:10, எசேக்கியேல் 34:3. அப்புறம் சிறைப்பட்டு போகும் மந்தை, மெய்ப்பரில்லாத மந்தை, சபிக்கப்பட்ட மந்தை, சிதறண்டு போன மந்தை, சிறுமைப்பட்ட மந்தை, ஓநாய்களால் தாக்கப்படும் மந்தை, மிரட்டுவார் இல்லாமல் பயமின்றி படுத்து இளைப்பாறு மந்தை, மிருகங்களிடம் அகப்பட்டு கொள்ளும் மந்தை. அடுத்தது பலாத்காரமாய் சாய்ந்து கொண்டு போகும் மந்தை என்று சொல்லி 18 வகையான மந்தைகளை பற்றி பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கொஞ்சம் அனுப்புங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் நம்ம அந்த அருமையான சகோதரர் கொடுங்க. அந்த கம்ப்யூட்டர் அவங்க அந்த வின்சன் நினைக்கிறேன், அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. நாங்கள் அந்த மெசேஜ் உங்களுக்கு அனுப்பி, ஐ வில் சென்ட் டு யூ. யூ கேன் மெடிடேட் ஆஃப்டர் தட் when you are free time. ஓகே, சரிங்களா? ரைட். ஆகவே சொல்லப்பட்ட இந்த மந்தைகளிலிருந்து முதலாவது 5 மந்தையை பற்றி உங்களோடு பேச போகிறேன். சரிங்களா? இந்த 5 மந்தைகளிலே நாம் எந்த மந்தையில இருக்கிறோம் என்பதே முக்கியமான காரியம். முதல் காரியம் என்ன தெரியுமா? மெய்ப்பருக்கு பின் செல்லும் மந்தை. முதல் மந்தை என்ன? ஆதியாகமத்தின் புத்தகம் 32:16. The flock following the shepherd. முதல் காரியம் அதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை என்ன அனுபவம் தெரியுமா? ஆண்டவருக்கு பின் செல்வது. ஆண்டவர் சொன்னாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகள் என்னை பின் செல்கிறதுன்னு சொன்னாரு. இல்லையா? முதலா ஹியர் அண்ட் ஃபாலோ, இரண்டு பிரிக்க முடியாதுங்க. இஃப் யூ ஹியர் யூ ஷுட் ஃபாலோ. இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ யூ மஸ்ட் ஹியர். அதான் சங்கீதம் 90 இன்னைக்கு வாசிக்கல, பட் பரவாயில்ல. 95ஆம் வாசிக்கிறது மட்டும் வாசிங்க. 95 வாசிங்க. 95ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் வாசிங்க. அவர் சங்கீதம் 95:7. கொஞ்சம் வேகமா. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் நாம் கைக்குள்ளான ஆடுகளும். அந்த வசனத்தினுடைய 6ஆம் வசனத்தோட வாசிக்கலாம். ஓ கம், let us worship and bow down, let us kneel before the Lord our maker, for he is our God and we are the people of his pasture and the sheep of his hand. கரத்தில் உள்ள நம்ம ஆடுகளாக இருக்கிறோம். ஏன்? இந்த வேத வசனம் எழுதப்பட்ட நாட்டிலே ஆட்டு மந்தைகள் நிறைய இருந்ததுனாலதான் ஆட்டுக்கும் மெய்ப்பனுக்கும் உள்ள உறவை பற்றி அநேக இடங்களை கடவுள் தன்னை என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்துகிறாரு. சரிங்களா? அது நம்ம வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளணும். இன்னொரு வசனத்தை வாசிக்கணும், அருமையான வசனம், கண்டிப்பா நீங்க வாசிக்கணும். வாசிங்க அந்த வசனத்தை. எசேக்கியேல் சாப்டர் 34:31, எசேக்கியேல் 34:31. And you are my sheep, human sheep of my pasture, and I am your God, declares the Lord God. அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. என் மந்தையும் என் மேய்ச்சலும் ஆடுகளுமாகிய நீங்கள் யாரு? மனுஷர், ஹியூமன் சொல்றாரு. நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த 2 வசனத்தை கொஞ்சம் அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தாதான் என்னுடைய பிரசங்கத்தின் சாராம்சம் உங்களுக்கு என்ன செய்யும்? புரியும் என்பதில் மறந்து போகாதீங்க. ஆகவே முதல் காரியம் என்ன சொன்னோம்? வேதத்தில் வாசித்தபடி பைபிள் வாசிக்கிறோம். மெய்ப்பருக்கு பின் செல்லும் மந்தை. உங்க வாழ்க்கையில
இயேசுவை பின்தொடர விரும்புகிறீர்களா, விரும்பினீர்களா? ஞானஸ்நானம் எடுக்கும்போது கேட்டிருப்பாங்க இல்லையா, உங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்த இயேசு விசுவாசிக்கிறாயா? ஆமா ஞாபி விசுவாசிக்கிறேன். சிறுசபையின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறாயா? ஆமா ஞாபி கீழ்ப்படுகிறேன். அப்புறம் படிக்கிறோமா இல்லையோ ஆமா சொல்லிடுவோம். மேரேஜில் இந்த மாதிரி பேப்டிசம் முக்கியமான ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நெகட்டிவே இருக்காது. இல்லைன்னு சொல்லி கேட்பாங்களா, செய்கிறியா? ஆமான்னு சொல்லிடுவோம். கிறிஸ்து இல்லை சிலவங்க கேட்பேன், சார் என்ன பதில் சொல்லணும்னு தெரியல சார், நமக்கு என்ன உத்தரவு எழுப்ப ಗೊತ್ತಿಲ್ಲ, ಏನು பயப்படப்பட, ஆமாம் எஸ் சரி சார் ஆயிடுத்து எல்லாம் ஆமான்னு சொல்லிடு. ஆமாம். கடவுளை விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்க இல்லையான்னு கேட்டால் தான் என்ன சொல்லுவீங்க? இல்லை பாயான்னு சொல்லிடலாம். அங்கே சொல்ல முடியாது. விசுவாசிக்கிறாயா? அங்கே எல்லாம் அங்கே அண்டர்ஸ்டுட் ஆமாண்டவரை விசுவாசிக்கிறோம். அதுபோல இயேசுவை பின்பற்ற விரும்புகிறாயா? இதைத்தான் 1 Peter chapter 2:21 says. 1 பேதுரு 2:21 விதமாய் சொல்லுகிறது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படிக்கு இல்லையா உங்களுக்கு மாதிரியை வைத்து விட்டு போனார். He is a model for our Christian life, spiritual life. மறந்துடாதீங்க, நம்முடைய ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மாடல் யார் தாங்க? இயேசு மட்டும்தான். இயேசு மாத்திரம்தான், வேற யாரும் இல்லைங்க. மறந்துடாதீங்க. அப்ப இயேசுவை நோக்கி ஓடணும். முதல் மந்தை. இரண்டாவது மந்தை என்ன தெரியுமா? தன் தன் ஸ்தலத்தில் மேயும் மந்தை. கர்த்தர் கொடுத்த ஒரு சபையில ஒழுங்கா இருங்க. அநேக நேரங்களை பார்த்துருக்கிறேன். சிஎஸ்ஐ முடிஞ்ச உடனே பேக் தூக்கி போட்டு ஓடி ஆடவை பிடிச்சி ஓடுவான். இங்கன்னா ஆவிக்குரிய சபைக்கு போறாங்களாம். ஏமா இவ்வளவு நேரம் ஆண்டவர்கிட்ட தானே 1.5 மணி நேரம் உட்காந்துட்டு போனேன். இங்க இருக்கிற இயேசு அங்கே இருக்காரு. இல்லை அங்கே போனா கொஞ்சம் மியூசிக்ஸ் அடிச்சா கொஞ்சம் உற்சாகம் வருது, அவ்வளவுதான். கடைசி நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளை விசாரித்து சேலஞ்சு பண்றாங்க. அந்த ஆல்டர் நின்று சொல்றவங்களுக்கு, நான் அப்படிப்பட்ட குடும்பங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன். வாழ்க்கையில எல்லாம் ஒரு முடிவு, சாதாரண ஒரு முடிவு கூட அவங்களை எடுக்க முடியாது பாருங்க. முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் வாழ்றாங்க. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை நம்பிக்கை இல்லையே. ஒண்ணு அங்க போல நீங்க வா இல்லையா? நம்மளே அநேகங்கள் நம்மை நாமே கெடுத்து கொண்டிருக்கிறோங்க. இல்ல, ஒரே பைபிள் தானே, ஆராதிக்கிற இயேசு ஒருவர் தானே, ஆராதிக்கிற ஒரு தேவன் பிதா ஒருவர் தானே, நம்ம ஆராதனை வழி நடத்தக்கூடிய ஆவியானவர் ஒருத்தர் தானே. ஏன் நம்ம வாழ்க்கையில் அலைகிறோம் இல்லையா? வாண்டரிங் here and there, here that meeting, this meeting. Why? Take your own time and sit before your Bible. Read the Bible. Meditate the Bible. Pray to God. Praise by yourself. Worship the Lord by yourself. வீட்டில் உட்கார்ந்து நீயே worship பண்ணு. ஆண்டவரை துதி, ஸ்தோத்திரி. செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே 2025 வருடம் இந்த 6 மாத காலம் நடத்தி வந்தீங்களே, இந்த 6வது 7வது மாதத்திலையும் 20 நாட்களை காண செய்தே ஆண்டவரே. Take a piece of paper, write down what are the things happened in your life for the past 6 months. 6 மாதத்துல நடந்த எல்லா காரியத்தையும் எழுதி பாரு, உனக்கு தெரியும். கடவுளை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், தூக்கமே வராது. ஏன்னா அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க. நாம அங்கங்க ஓடுறோம், அங்க பணம் நடக்குங்க ஒல்லங்க. வாழ்க்கையில் ஆவிக்கிற வாழ்க்கை மிஸ் பண்ணிடுவேன். சில நேரங்கள் டிவியில வருது, 1 நிமிஷத்துக்கு 100 ஸ்தோத்திர பலியாம். ஆண்டவரே கோலியா தலையை வெட்டி எடுத்து தோத்திரம். ஏப்பா ஏன் நிறுத்துப்பா. நாங்க அந்த நாள்ல தான் மந்திரம் சொல்லிட்டு இருந்தோம். ஓம் ஸ்ரீ பரமசுத்ராய நமக, ஓம் ஸ்ரீ கன்னி சித்தியா நம்ம சொல்லிட்டு தான். என்ன பிரயோஜனம்? அர்த்தம் தெரியாமலே சொல்லிட்டு இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க நண்பர்கள்லாம். அர்த்தத்தோட வாழுங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கை மீனிங்ஃபுல், நாட் மீனிங்லெஸ் கிறிஸ்டியன் லைஃப். அர்த்தம் பைபிள் சொல்லு. தன் தன் ஸ்தலத்துல கர்த்தருடைய சிஎஸ் தேவையில அழைத்தார்னா இங்க இரு, இங்க கனி கொடு, இங்க உன்னுடைய தில்ல காமி. கத்தோலிக்க திருச்சபை பேசுறோம் நினைக்காதீங்க. கத்தோலிக்க திருச்சபையில எத்தனையோ சமூக சேவை செய்யக்கூடிய தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள். போன வாரத்தில் காமிச்சேன். ஸ்டான் சுவாமி கத்தோலிக்க திருச்சபையினுடைய போதகர், ஒரு உன்னதமான சாட்சியாக மரித்திருக்கிறார். மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு வாழ்க்கை அர்ப்பணித்த எத்தனையோ கத்தோலிக்கர்கள் இருக்கிறார்கள். ஐயோ அவர்களுடைய ஆராதனை முறைமை தவறா இருக்கு, பரவாயில்லை. let them, God will take care of them. We never ever oppose that people, condemn the people. அதை பெந்தோஸ்தே சபையில சொல்றேன், எல்லாரும் கெட்டவன் இல்ல, நல்ல அங்கேயும் நல்லவங்க இருக்காங்க. ஆனால் 90% கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா கேள்விக்குறியான காரியம். அவைத்தான் அவனவன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கணும். மறந்துடாதீங்க. தன் தன் ஸ்தலத்திலே மேயும் மந்தை. ஈச் ஒன் ஷால் பாஸ்டர் இன் ஹிஸ் ஓன் பிளேஸ். சபை உங்களை இந்த திருச்சபையில் அழைத்திருக்கிறாரா? மேத்யூ சபையில கண்டிப்பா சபையில கனி கொடுக்கணும். ஆண்டோட கேளுங்க, ஆண்டோட சபையில அழைச்சிக்க சுவாமி, என்ன இறுதி மூச்சு வர இங்க தான் இருப்பேன், என் வாழ்க்கையில் எனக்கு கற்றுத்தாங்க. நிச்சயம் உங்களை ஆண்டு பயன்படுத்துவாருங்க. ஆண்டு பயன்படுத்துவாரு. இங்கேயும் வேணும், சத்தியமே இல்லை, நான் அங்க போறேன், அங்க போனா அங்க இதை விட ஒண்ணு இருக்காது உனக்கு வாழ்க்கையில. அதுதான் பைபிள் சொல்கிறது. அடுத்தது 3வது மந்தை என்ன தெரியுமா? பழுகி பெருகும் மந்தை.
Ezekiel chapter 36, 37 and 38. I will increase their men like a flock. ஆண்டவர் சொல்றாரு, அங்க இருக்கிற ஜனங்களை நான் மந்தையை போல பெருக செய்வேன். ஒருவேளை இந்த திருச்சபைக்கு இத்தனை வருட காலம் இருக்கிறீங்க, 20 வருஷம், 15 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம், 3 வருஷம், ஒரு ஆத்துமாவை சபைக்கு கொண்டு வந்திருக்கிறீர்களா உங்க வாழ்க்கையின் மூலமாக? யோசனை பண்ணி பாருங்க. நான் வரேன் சாமி, என் இடம் இது, வந்து உட்காடுறேன், சோத்திரம் போடுறேன், காணி கொடுக்குறேன், டைத்து கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன், சந்தோஷம் போயிடுறேன். இல்லைங்க, தட்ஸ் அ கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் கேட்பாரு, நான் உனக்காக மரித்தேனே, எனக்காக கேட்பாரு. he will ask one day, what is our answer? நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. ஆகவே உங்க வீடுகளில் பர்த்டே ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, மேரேஜ் இதுமா, கிறிஸ்டியன்ஸே கூப்பிடாதீங்க, உங்க நான் கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுங்க. நடந்த சம்பவம் நேற்று நடந்தது. ஆமாம், 18ஆம் தேதி ஃப்ரைடே நடந்தது. எங்கள் திருச்சபையில் நான் ஊழியத்தை சொல்லும்போது ஏற்கனவே சொன்னேன், கத்தோலிக்க திருச்சபையில் காக்ஸ்டவுனில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஒரு சின்ன மீட்டிங்காக ஒரு 40 நாள் ஃபங்க்ஷனுக்கு சாமியார் வர முடியல. உன்ன சொன்னால் சரி, அவருக்கு எங்கள் சாமி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீ அவரை கூப்பிடுங்க. நான் போயிட்டேன். நான் எப்பண்டா சுவிசேஷம் ரெடியாக இருக்கிறேன், ஐம் ரெடி டு டூ தட் காஸ்பல் ஒர்க். போனேன். சரி, அவங்கெல்லாம் பாட் பண்ண ஜெபம் பண்ணோம், வந்தோம். அப்போ அவங்களுக்கு கேட்டேன், ஐயா எங்கள் வீட்டுக்கு கூட்டா வருவீங்களா? கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு பண்ணி, அந்த ஃபேமிலி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 ஃபேமிலி, அவங்க அண்ணன் தம்பி மச்சான் மாப்பிள்ளை எல்லாரும், எல்லா ஃபேமிலியும் என்ன நடந்தால் நான் தான் போகிறேன். சரிங்களா, மேக்ஸிமம். அப்போ நான் போகும்போது அங்கே இந்த போன வாரம் போயிருந்தேன், பையனுக்கு பிறந்தநாள் 18ஆம் தேதி. அப்போ அந்த அம்மாவுடைய அந்த வீட்டில் பர்த்டே சாமி பிறந்தனா அந்த வீட்டுக்கார சொன்னார், ஐயா கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் ஐயா, எங்கள் வீட்டு மாடியில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, கொஞ்சம் வந்து ப்ரேயர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். என்ன விஷயம் சொல்லவே இல்லை. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி மேலே போனால் அவங்க வந்து இந்த கர்நாடகாவில் வந்து கவுடா சொல்லுவாங்கல்ல, அவங்க கொஞ்சம் வைராக்கியமானவர்கள். அந்த ஃபேமிலி அவங்க 32, 34 வயசு பையன், அவன் பேர் ரகு, இறந்துட்டாரு. வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த மெயின் ஹால், பெரிய ஹாலு, அண்ணன் தம்பி எல்லாரும் பாருங்க. இந்த காலத்தில் கூட அண்ணன் தம்பி 3 பேர் ஒரே வீட்டில் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, கூட்டு குடும்பம். எவ்வளோ சாட்சி பாருங்க. அந்த அம்மா பேர் தனலட்சுமி. ஜோம் பண்ணுங்க தயவுசெய்து, உங்களை ரெக்வஸ்ட் பண்ணுறேன். அந்த வீட்டுக்கு போனோடனே அந்த பையனுடைய ஃபோட்டோ வச்சு ரோஸால பெரிய ஒரு இது பண்ணியிருந்தாங்க ரெடி. அப்போ ஷாக் ஆகிட்டு, என்னங்க என்ன இல்லைங்க, இப்போ சமீபத்தில் இறந்து போனார், 10-15 நாள் ஆச்சு, 28 லட்சம் ரூபாய் 28 lakhs செலவு பண்ணோம், அவரை வந்து காப்பாற்ற முடியல. இந்த ஃபேமிலி அப்படியே பிரேக் ஆகி உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த ஹோல் ஃபேமிலி பிரேக் இதாயிட்டாங்க, உடைந்து போயிருக்கிறார்கள். ஏதாவது செய்யுங்க யான்னு சொல்லி கூட்டு போன, அவங்க யாரும் கூப்பிடலைங்க. அப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டேன். சரி ஃபாதர், பிரார்த்தனை பண்ணுறீங்க தயவிட்டு பாருங்க. நின்று ஜெபம் ஆரம்பித்தேன். வர அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு சின்ன அழகாக இருக்கும் அந்த பையன். ரெண்டாவது அந்த பையன் வந்து ரொம்ப சைலண்டான். அவங்க சொன்னாங்க ரொம்ப அருமையான பையன், கிட்னி ஏதோ ஃபெயில், என்னமோ தெரியல, ஏதோ செலுத்தி இறந்து போயிட்டான். வார்த்தையே வரல, கொஞ்ச நேரம் அழுதுட்டேன், கண்ணீர் தான் வந்துச்சு. அப்புறம் சொன்ன, ஆண்டவரே உம்மிடத்தில் வந்த ஒருவரை கூட நீ கைவிடலப்பா, தனலட்சுமி அம்மாவுடைய குடும்பத்தை கூட நேசிக்கிறீர், எப்படியாவது இந்த 28 லட்சம் ரூபாய் திரும்பி அவர்கள் சம்பாதிக்கணும், வழி கொடுங்கன்னு கேட்டேன். பாவம் இல்லையா, வாடகை வீட்டில் இருக்காங்க. யோசனை பண்ணி பாருங்க. நம்ம என்ன சொல்றது, நீங்க எல்லாம் படாடு, எல்லாம் எடுத்துரு, ஏசோ பைபிள் மட்டும் படி, ஜெபம் பண்ணு, என்ன இது சொல்லக்கூடாது, மறந்துடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்போ நான் கிறிஸ்டியன் வீட்டுக்கு தைரியமா போங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் சொல்லுங்க சொல்லுங்க, வசனமெல்லாம் தெரியும், ஆனா பயம்ன்றதமே இல்லைங்க. எங்கேயும் போங்க, சிங்கமாய் போங்க, உங்களோடு கூட இருக்கிறவர் யூத ராஜசிங்கம். மறந்துடாதீங்க. போய் ஜெபம் பண்ணுங்க, வார்த்தைகளை சொல்லுங்க அவங்க வாழ்க்கையில. ஜெபம் பண்ணிட்டு வந்து சொல்லிட்டேன், இந்த 1 வீக் கழிச்சு திரும்ப உங்க வீட்டுக்கு வரேன்னு. அந்த விடிஞ்சான், சார் ஃபாதர் ತುಂಬ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ஃபாதர், ಈಗ சமாதானம் ஆயிடுச்சு, சாந்தி ஆயிடுச்சு. அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை. மறந்துடாதீங்க இல்லையா. ஆகவே பைபிள் சொல்கிறது பழுகி பெருகும் மந்தை. அப்ப நம்ம பழுகி பெரு என்ன, ஊழியம் பண்றது மட்டுமல்லங்க, உங்க வீட்டில் நடக்கிற சம்பவங்கள்ல அவங்க கூட்டுவாங்க, ஐயமார் வந்து அல்லது ஊழியக்காரர் வந்து பிரசங்கம் பண்ணி ஜெபிக்கும் போது சொல்லப்படுற வார்த்தை உங்க வீட்டுக்கு வந்த நான் கிறிஸ்டியன்ல கண்டிப்பா அது அவங்களுடைய பிடிக்கும். ஏன் தெரியுமா, இது ஜீவனுள்ள வார்த்தை. சரிங்களா, அது ஒரு ஊழியம் தான். அப்போ நம்ம சபை கண்டிப்பா என்ன பண்ணும், பெருகும். உங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் நானும் உங்க கூட சர்ச்சுக்கு வரட்டுமா, வாமா கூட்டு வந்துருவீங்க, உங்க வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. அப்படித்தான் சபை பெருகும். சிம்பிள் மினிஸ்ட்ரி இது. அடுத்தது 4வது, மெய்ப்பரால் காக்கப்படும் மந்தை. as a shepherd keeps his flock. ஜெரமியா chapter 31:10, எரேமியா 31:10. இது நமக்கு எல்லாம் தெரியும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நேரம் ஆயிட்டே இருக்கு அதனால. அடுத்தது 5வது என்ன தெரியுமா, மிரட்டுவார் இல்லாமல் பயமின்றி படுத்தி இளைப்பாறும் மந்தை. ஏசாயா 17:2, ஐசாயா chapter 17:2.
they will be for flocks which lie down and no one will make them afraid. மறந்துடாதீங்க, வானமே இடிந்து விழுந்தாலும் கிறிஸ்தவன் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருக்கின்றார். பாட்டு மட்டும் நல்லா படிச்சிருந்தோம் இல்லையா? சின்ன காரியம் நம்ம தான் பயப்படுறோம். இல்லைங்க, பயப்படக்கூடிய அவசியமே இல்லை. பயப்படாதீங்க, கடவுள் இருக்கிறார். வாழ்ந்தால் இயேசுவோடு, மரித்தாலும் நாங்க இருந்தா ஏசப்பாக்கு வேலை, என் கூட அவர் இருக்கணும் சொல்லிட்டாருல. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும். அப்ப எங்க போனாலும் கூட யார் வாரா? மறந்துடாதீங்க, ஐ எம் நாட் அலோன், இம்மானுவேல் ஜீசஸ் இஸ் வித் மீ. அடிக்கடி சொல்லுங்க, பைத்தியமா சொல்லுங்க, பரவாயில்ல சரிங்க. யாராவது சொல்லட்டும், பைத்தியம் சொல்லட்டும், தைரியமா சொல்லுங்க, நான் தனிமையானவன் அல்ல, இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறார். எங்க போனாலும், சினிமா தியேட்டருக்கு போனா கூட இயேசு வராரு, மறந்துடாத, கணக்கு வச்சிருப்பாரு. ஜெபம் பண்ணினாலும் தனிமையில் அல்ல, உலகமே கைவிட்டாச்சு இல்லங்க, உங்க கூட ஒருத்தர் இருக்க, நம்பின இயேசு கூட இருக்கிறாரு. சொன்னாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம், ஈவன் டு தி எண்ட் ஆஃப் திஸ் ஏஜ் ஐ வில் பி வித் யூ. The marvelous promise in the Bible, New Testament. மறந்துடாதீங்க, இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தான் மெய்ப்பரால் காக்கப்படும் மந்தை கலங்காதே, கர்த்தரும் கூட இருக்கிறார். அடுத்தது 5வது பார்க்கிறோம், மிரட்டுவார் இல்லாமல். இல்லையா? அது எதை குறிச்சு நினைச்சாங்க? பயந்து மரணமா பரவாயில்லை, இங்க இருந்தா இயேசு கூட இருக்கணும், செத்து போறோம்னா பரலோகத்துக்கு போக போற, இயேசுவோடு கூட இருக்க போறோம், அவ்வளவுதான். வாழ்க்கை என்பது ஒரே வாழ்க்கை தான் இல்லையா? வாழ்ந்தாலும் இயேசுக்காக, மரித்தாலும், சொல்லுவது நல்லா இருக்குது, வாழ்க்கை அனுபவத்துக்குள்ள கொண்டு வாங்க. இது 5 மெய்ப்பர்களை பற்றி பார்த்தோம். மெய்ப்பருக்கு பின் செல்லும் மந்தை, தன் தன் ஸ்தலத்திலே மேயும் மந்தை, பழுகி பெருகும் மந்தை, மெய்ப்பரால் காக்கப்படும் மந்தை, மிரட்டுவாராலும் பயமின்றி இழைப்பார் மந்தை. கடைசி ஒரு 3 மணி சொல்லி முடிச்சிடறேன். இன்னும் நெகட்டிவா பார்க்க போறோம். இன்றைக்கு எப்படி இருக்கிறது இந்த மந்தைகள்ல? சரியாய் மேய்க்கப்படாத மந்தை. வாசிங்க, எசேக்கியேல் சாப்டர் 34:3. எசேக்கியேல் 34:3. நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொண்டு கொள்கிறீர்கள், கொளுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்க்காமல் போகிறீர்கள். You slander the fatlings, but you do not feed the flock. இன்னைக்கு அநேக சபைகள்ல பாத்தீங்கன்னா சரியான ஆவிக்குரிய உணவே இல்லை. கடமைக்காகவே இன்னைக்கு சபைகள் நடத்தி கொண்டிருக்கிற இருக்கு. நான் எத்தனையோ திருச்சபைக்கு போயிட்டு வரேன் பல வருஷமா. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும். சிஏ சபையில் இல்லைங்க, அங்கே விட மாட்டாங்க இல்லையா, பெந்தகோஸ்து சபைகளில். ஆனால் இப்போ அந்த சபைகளுக்கு போகும்போது கூட ஆராதனையில் போகும்போது 20 நிமிஷம் கொடுக்குறாங்க, அது 40 மினிட்ஸ் முடிச்சிருங்க. என்னையா இது 1.5 மணி நேரம் பிரசங்கம் சொன்னீங்களையா, என்ன 20 நிமிஷம் இல்லைங்க சார்? ஏன் தெரியுமா? ஒர்ஷிப்புங்கிற ஒரு பெரிய மாய்மாலத்துக்குள்ளாக இன்னைக்கு சபைகள் சிக்குண்டு கிடக்குது. 1.5 மணி நேரம் ஆடுறான், பாடுறான், அப்படியே ஊடுறான், இஷ்டப்படி புகை போடுறான், லைட் அடிக்கிறான், அப்படியாகும் இப்படியாகும், ஆச்சா போச்சாங்கிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு நேரம் தாங்க? மிக சொற்ப நேரம் தான். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 29:9 வீட்டில் அப்புறம் வாசி பாருங்க, 28:9 நினைக்கிறேன். வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்கிறனுடைய ஜெபம். பைபிள் முடிங்க பாப்பா, யாராவது 50 ரூபா தரேன், வசனத்தை முடிங்க, 50 ரூபா, 50 rupees தரங்க. 100, 110, 120, 150 வேண்டாமா? சரி பரவாயில்லை. வேதத்தை கேளாதபடிக்கு, பைபிள் சத்திய வசனங்கள் இல்லாதபடிக்கு தன் செவியை விளக்குறவருடைய ஜெபம் அருவருப்பானது. வாசிங்க இந்த வசனத்தை, 28:9, கொஞ்சம் முக்கியமான வசனம். ஐயா நான் ஒரே ஒரு 5 நிமிஷம் ஐயா முடிச்சிருந்தேனா? எல்லாருக்கும் தான், உங்களுக்கு அவருக்கு மட்டும் உங்களுக்கு சேர்த்தான். வாசிங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் வரோம், ஒரு வாரமா அந்த செய்தி உங்க அம்மா என்னைக்கு சொன்னாங்களோ, பாஸ்டம்மா இரவு மகளை உட்காந்து தியானம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். சரிங்களா? வாசிங்க நீதிமொழியின் புத்தகம் 28 வேகமா. 28:9. வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குடைய ஜெபமும். அப்ப பைபிள் ரீடிங், பைபிள் மெடிடேஷன், பைபிள் வேர்ட் அண்ட் யுவர் பிரேயர் இஸ் ஈக்குவலா போகணும். தண்டவாளம் மாதிரி, ட்ரெயின் மாதிரி, ட்ரெயின் ட்ராக் இருக்குல்ல, சைக்கிள் மாதிரி, 2 வீலர் மாதிரி சரியா இருக்கணும். 2 வீலர்ல பின்னாடி வீல், பெரிய வீல், சின்ன வீல், சின்ன வீல், பெரிய வீல் பின்னாடி போட்டா ஓட்ட முடியுமா? சர்க்கஸ்ல ஓட்டுவாங்க, ரோட்ல ஓட்ட முடியாது. உண்மையா இல்லையா? ஆமா, அது பெங்களூர்ல வண்டி ஓட்டவே முடியாது. எங்க போனாலும் டேப்பிங் போடுறான், ஓட்ட போட்டான், ரோட கடக்கு, தார் போடுறான், கேஸுக்கு தோண்டி போட்டிருக்கான், மெட்ரோவுக்கு தாண்டி போட முடியாது. அப்ப அந்த வண்டி ஓடவே ஓடாது. அப்ப ஈவனா இருக்கணும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில, நீ வாழ்க்கையில ஆண்டவருக்குன்னு கனி கொடுக்க வேண்டுமானால் பிரேயர் அண்ட் யுவர் பைபிள் ரீடிங்,
பிரேயர் அண்ட் யுவர் பைபிள் மெடிடேஷன், பிரேயர் அண்ட் பைபிள் வேர்சஸ். இது முக்கியமா இருக்கும். ரெண்டு இணைந்து போனாதான் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் வாழ்க்கை வாழ முடியும். வேதத்தை கேளாதபடிக்கு சோதரம் 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 ஆண்டவரேன்னு 1 மணி நேரம் சோதரம் பண்ணலாம். பைபிளே படிக்க மாட்டோம், பிரயோஜனம் இல்லைங்க. அந்த ஜெபத்தை ஆண்டு கேட்க மாட்டார், மன்னிச்சுக்கிடுங்க. நிறைய வசனம் தெரியும் எனக்கு. இந்த கிராமங்களில் சிஏ சபைக்கு போனீங்கன்னா தெரியும். தமிழ்நாட்டில் போனால் ஆதியாகமம் 18-20 டப்புன்னு வாசிச்சிடும், டபக்குன்னு எடுத்து. இந்த பைபிள் மெமரி ரொம்ப உண்டு. ஆனால் ஜெபம் பண்ணல ஏன் மறந்து போச்சுயாங்க. என்ன பைபிள் தெரியும், ஜெபம் பண்ணல இல்லை, ரெண்டும் வேணும். பைபிளும் படிக்கணும், ஜெபம் ஈவனம் போகணும் வாழ்க்கையில். அதான் பைபிள் சொல்லுகிறது. வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவி விளக்குடைய ஜெபமும். அன்னைக்கு சபைகள்ல சரியான வழி நடத்தல் இல்லை. இதோ உசுப்பேத்துறாங்க, தசமபா தரட்ட ஒரு சாபங்கிறான், காணிக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா ஆராதனையில கெட்ட வார்த்தை சொல்லி ஆராதனை நடத்தலாம். அதை பார்க்கும்போது ரத்த நாளெல்லாம் ஒடி வெடிக்குதுங்க எனக்கு. ஒருத்தன் சமீபத்தில் கேள்விப்பட்டீங்களா, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கெட்ட வார்த்தை எப்படி வர முடியும்? தேவனுடைய ஆலயங்க, பரிசுத்தமான தேவன் அங்க இருக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு சரியாய் மேய்க்கப்படாத மந்தைகள். ஏமாந்து விடாதே. கர்த்தர் உன்னை இந்த திருச்சபையில் அழைத்திருக்கிறார்னா இங்கேயே இரு. இங்கே கொடுக்கிற உணவு உனக்கு போதுமானது. இந்த சபைக்கென்று நீ உன் வாழ்க்கை அர்ப்பணி, கடவுளுக்கென்று கனி கொடு. இரண்டாவது, மெய்ப்பர் இல்லாத மந்தை. என்னாகமம் 27:16. தட் இங்கிலீஷ்ல 17 இருக்கும். நம்பர்ஸ் சாப்டர் 27:16 இன் தமிழ் பைபிள், 17 இன் இங்கிலீஷ் பைபிள். என்னாகமம் 27:16. That the congregation of the Lord may not be like sheep which has no shepherd. மெய்ப்பன் இல்லாத சபைகள் நிற்கிற ஏராளம் இருக்கிறது, மறந்துடாதீங்க. ஏதோ ஒரு ஊழியக்காரர் நடத்துவார். கிராமங்களில் பார்த்தா அவர் அந்த பாசி இறந்து போன பிறகு சபை நாளா சின்ன பின்னமாய் போய் விடுகிறது. ஜனங்களே ஸ்கேட்டர் ஆகிடுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? மெய்ப்பன், சரியான மெய்ப்பனுங்க இல்லாதனால தான். நம்முடைய சபைகள் அதான் சொன்னாங்க, 5 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, ஐயரை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? சபை நிலைத்து நிற்கணும். மெய்ப்ப பண்ணி, அந்த டீச்சிங் பண்ணி, ஷெப்பர்ட் பண்ணி ஒழுங்காக நடக்கணும் என்பதற்காகத்தான் நடந்து நம்முடைய நாட்கள் மிஷினரிகள் செய்த காரியம் அதுதான். பாருங்க, மறந்துடாதீங்க. கடைசியாக காரியம், இதோட முடிச்சிடறேன். வாசிங்க, இது முக்கியமான வசனம் வாசிக்கணும். அப்போஸ்தலர் 20:29. ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் சாப்டர் 20:29 வாசிங்க, முடிச்சிடறேன். அடுத்தது பாருங்க, ஓநாய்களால் தாக்கப்படும் மந்தை. பவுலடியார் சொன்ன இன்றைக்கு நேற்று அல்லங்க, அன்றைக்கே திருச்சபை ஆரம்பித்தது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல. ஆகவே பவுலடியார் சொல்றாரு பாருங்க, வேதனையோடு சொல்லிட்டு போறாரு. என்ன சொல்றாரு? திரும்ப வாசிக்கும் போது தயவுசெய்து. நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள். ஆம்பிளிஃபைட் பைபிள் இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது, ஆம்பிளிஃபைட் AMP. I know that after I am gone, bracketல, false teachers like ferocious wolves will come in among you, not sparing the flock. அருமையான ஒரு வார்த்தை. ferocious wolves இன்னைக்கு இருக்கிறாங்க. ஊழியக்காரன் மிரட்டுறான், உன் வீட்டில் சாபம், உன் வீட்டில் பிசாசு, உன் வீட்டில் இருள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. சில வீட்டுக்கு போயிருந்த சமீபத்தில் ஒரு அம்மா வீட்டுக்கு சென்னையில். அப்போ அந்த அம்மா வீட்டுக்கு போனோன்னா அவங்க சொன்னாங்க, ஐயா அவங்க தோத்துறோம். அந்த கூட்டு போனவங்க சொன்னாங்க, எங்கள் ஐயா திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறாரு, எங்கே பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. அப்படியா ஜெபம் பண்ணுங்க ஐயா. நாங்கள் ஜெபம் பண்ணேன். கண்ணபடி ஆண்டு வரையும் குடும்பத்தை ஆஸ்பத்திரிங்கப்போ கேட்டுச்சு. டீ கொடுத்தாங்க, டீ குடிச்சிருந்தேன். அப்போ ஸ்நாக்ஸ் கொடுத்தா பேசிட்டு இருந்தோம். முதல்ல ஜெபம் பண்ணியாச்சு. போன உடனே என்ன ஜெபம் பண்ண சொல்லிட்டாங்க அவங்க. அதான் அவங்க வழக்கமா, ரைட். அப்போ கேட்டாங்க, ஐயா ஏதாவது தெரிஞ்சுதா ஐயான்னு கேட்டாங்க. என்ன தெரிஞ்சுதா? டிவி இருக்குது, இது ஏசி வச்சுருக்கீங்க, அந்த பேக் இருக்குது, ஷூலாம் இதில் இருக்குது, இந்த கபோர்டு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இல்லையா ஜெபம் பண்ணீங்களே, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? நாங்கள் அப்போ ஓ இந்த அம்மா எங்கே பாதிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவாக இருக்கும் போல தெரியுது. ஒன்றும் தெரியலையே, நல்லா தானே இருக்குது. இல்லையா போன மாதம் எங்கள் ஊழியக்காரர் ஒரு வல்லமையான ஊழியக்கார் வந்தார் எங்கள் வீட்டில். அவர் ஜெபம் பண்ண உடனே கண்ணை மூடி ஜெபம் பண்ண உடனே இருள் இருக்கு மகளேன்னு சொன்னார், ப்ராஃபஸின்னு சொன்னார். நான் சொன்னேன் கண்ணை மூடுமான்னு. கண்ணை மூடிச்சு. இப்போ என்ன தெரியுதுண்ணா? இருள். கண்ணை மூடினா இருளாம் தெரியும். கண்ணு முன்ன என்னங்க தெரியும்? க்ளோஸ் அண்ட் see, check it by yourself. ஏன் ஏமாத்துறீங்க? ஏமாறாது. இதெல்லாம் யார் இவங்கன்னா ferocious wolf, கொடிதான ஓநாய்கள். இன்னைக்கு ஏமாத்திட்டு இருக்கான் வாழ்க்கையில. உன்னை ஏமாத்தி சொல்லுவான், 7 வாரம் உங்களை ஜெப கூட்ட போடணும், கண்டிப்பாய் வந்து உங்களை ஏமாத்தி குடும்பத்தை சீரழிச்சு
இன்னொரு வேதனை சொல்லி முடிக்கிறேன். இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு அநேக பெண்களுக்கு 32 வயசு 30 வயசு 40 வயசு பெண்களுக்கு கல்யாணம் முடியாம பெந்தகோஸ்து சபையில் நிறைய இருக்காங்க. ஏஜ் சபையில் ஓப்பனாக பேசுறேன், ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், தெரியட்டும். ஏன் தெரியுமா? அந்த சபைகளில் பாஸ்ட்மார் சொல்லக்கூடிய வழக்கை நண்பர்கள் சொல்லக்கூடிய வேதனையோடு சொல்றாங்க, சம்பளம் வாங்குறாயா கால் சென்டர்ல 1.5 லட்சம் ரூபா மாசம் சம்பளம் வாங்குறா, அப்படியே டைத்த 10,500 ரூபா 15,000 ரூபாய் அப்படியே கொண்டு காணிக்க அப்படியே கவர்ல வச்சு மாசம் மாசம் கொடுக்குறா. கல்யாணம் பண்ணி போயிட்டு அந்த காணிக்க என்ன எனக்கு வருமா வராதா? சபைக்கு வராது என்கிற எண்ணத்தோடு கூட பாஸ்டர் உங்க வீட்டில் ஜெபம் பண்றாங்க. அதை வைத்து உங்க வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை. பாத்துக்க சொல்றது புரியுதா புரியலையா? சுய இச்சைக்கான போதகர்கள் யாரால எழுப்பி இருக்காங்க, மறந்துடாதீங்க. எந்த மாப்பிள்ளை வந்தாலும் தட்டி தடை பண்ணிட்டே இருக்கிறது. கடவுள் சொல்லல, கர்த்தர் சொல்லல, ஆவியானவர் சொல்லல, ஏமாத்திட்டே இருக்கான். இல்லங்க, உங்களுக்கு ஆவியானவன் பேச வேண்டாம், கடவுளும் பேச வேண்டாங்க, இந்த வசனம் பேசினா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, ஜீவன் இருக்குது. இந்த வார்த்தை உங்களை நடத்தும், மறந்து விடாதீங்க. ஆகவே தான் உங்களை அர்ப்பணிக்கணும். கடைசியில் என்ன தெரியுமா வேதம் சொல்கிறது? இந்த தப்ப விடாத ஓநாய்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன? வரக்கூடிய காணிக்கை பணம் வராத காரணம் என்ன தெரியுமா? சாத்தானோ பிசாசோ இருளோ எதுவுமே அல்லங்க, நீயும் நானும் தான் காரணம். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து உங்களை வழிநடத்தி ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானம் இருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் அவன் செய்வதெல்லாம் அவன் செய்வதெல்லாம் அவன் செய்வதெல்லாம் அவன் செய்வதெல்லாம் நல்லா சொல்லுங்க. என் உள்ள போறீங்க, ஜோர சொல்லுங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாய்க்கவில்லை, அப்ப என்ன அர்த்தம்? அவன் கர்த்தருடைய வேதத்தை தியானம் பண்ணல. ஈஸியா புரிஞ்சுட்டா. வேற ஒண்ணு இல்லைங்க, இல்ல மேஜிக்ல இல்லைங்க, கர்த்தருடைய வார்த்தை இது. ஆண்டோட வார்த்தைக்கு அர்ப்பணி, வேதத்தை வாசி, ஆடியோ பைபிள் வீட்டில் போட்டு கேளுங்க, சபைக்கு வாங்க, சபையில சொல்லக்கூடிய சத்தியத்தை கேளுங்க. இங்க பேசுங்க, 10 பிரசங்கம் சொல்றோமா, 10 வார்த்தை சொல்றோமா, ஒரே ஒரு வார்த்தை உங்களோட பேசும், குறிச்சு வச்சுக்கோ. அந்த வாரம் ஃபுல்லா உன்னை நடத்தக்கூடியது அந்த ஜீவ வார்த்தை ஒன்றுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணு மூடி ஜெபம் செய்வோமா? கண்ணு மூடி. லெட்ஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ப்ரே. மன்னித்துக் கொள்ளுங்கள், 5 நிமிஷம் ஜாஸ்தி ஆயிட்டு நினைக்கிறேன். ஆமாம், 10 நிமிஷம் பரவாயில்ல. கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடி அர்ப்பணிப்போம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நம்மை பராய் இயேசு இருக்கின்ற போது நம் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? உலகமே கைவிட்டாலும், தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்வார். ஒன்றை மறந்து விடாதீங்க, நீங்க தனிமையானவர்கள் அல்ல, கடவுளுடைய மந்தையை சேர்ந்தவர்கள். உங்களை நடத்துகிற, உங்கள் மேல் அக்கறை கொண்ட, உங்களை பாதுகாக்கிற நல்ல மேய்ப்பனாக இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அடிக்கடி அறிக்கை பண்ணு, விசுவாச அறிக்கை பண்ணு. நான் தனிமையானவன் அல்ல, என் மேய்ப்பராக இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நான் கிறிஸ்துவின் மந்தைக்கு உடன்பட்டவன். என எந்த தீய சக்திகளும் எந்த சாத்தான் செயல்பட தொடாது என்கிற விசுவாச வாழ்க்கையில முன்னேறி செல். கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். யாராவது உங்களுக்கு ஜெபம் பண்ணுவீங்களா? Anybody can pray. சுருக்கமா யாராவது அர்ப்பணித்து ஜெபிப்போம், ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள இயேசுவே சுவாமி, இந்த கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே.